போட்டித் தேர்வுக்கு தேவையான வணக்கம். எல்லாருக்குமே இருக்கிற ஒரு குழப்பம் என்னென்னா, தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் புது புக்கு படிக்கிறதா இல்லை பழைய புக்கு படிக்கிறதா சொல்லிட்டு தான் வந்து நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். அதில் டிஎன்பி சைடு விளக்கம் கொடுத்துட்டாங்க. என்னென்னா, நாங்கள் எந்த புக்குமே நாங்கள் சொல்லலை, பட் நாங்கள் பாடத்திட்டம் மட்டும் தான் சொல்லியிருக்கோம். அது புதிய புக்காக இருக்கலாம் பழைய புக்கு, அதை பற்றி நாங்கள் எதுவும் விளக்கம் கொடுக்கல சொல்லிட்டு டிஎன்பிசி ஆல்ரெடி விளக்கம் கொடுத்துட்டாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே. இன்னமும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலேருந்து கேட்குற எக்ஸாம் எல்லாமே பழைய புக்கிலேருந்து வருதா புது புக்கில் இருந்தால் யாருக்குமே நிறைய பேருக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜனவரி மாதம் 19/1/2020 ஒரு எக்ஸாம் நடந்தது. அந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கேள்விகள் உங்களுக்கு இலக்கணத்தை தான் கேட்டிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா கட்டாய தகுதி தேர்வு மட்டும் தான் தமிழ். ஸோ அதனால் அந்த கொஸ்டின் பேப்பரில் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கடினமாக இருக்கிற வாய்ப்பு நிறைய உண்டு. அதனால் நம்ம கடினமாக வரணும்னு சொல்ல முடியாது, ஈஸியாக வரணும்னு சொல்ல முடியாது. நம்ம படிக்கிறது நம்ம படிப்போம். இப்போ படிக்கிறது என்னென்னா, புது புக்கு படிக்கிறதா பழைய புக்கு படித்தா, அதுதான் பார்த்தா நிறைய பேருக்கு டவுட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப் தான் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதில் சிற்றிலக்கியங்களை பற்றி கேட்டிருக்காங்க, அந்த பரணி இலக்கியத்தை பற்றி கேட்டிருக்காங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க. அந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் கேள்வி 5 கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்னா, 1000 யானைகளை பொருள் வேண்ட அரசனுக்கு பாடப்படும் இலக்கியம் வகை எதுனா பரணி இலக்கியம், எல்லாருக்கும் தெரிஞ்சு தான். இப்போ இது என்னென்னா, இந்த பரணி பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் இருக்குது, புது புக்கில் இருக்குது. ஸோ இந்த கேள்வி எந்த புக்கில் எடுத்துருப்பாங்கன்னு கேட்டால் நம்ம யாராலும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம என்னென்னா, புது புக்கும் படிக்கணும் பழைய புக்கும் படிக்கணும், அதுதான் நம்மளோட கருத்து. இதில் புது புக்கு பழைய புக்கு என்ன வித்தியாசம்னா, பழைய புக்கில் எல்லாத்துமே ஆசிரியர் பேர் எல்லாம் ஒன்று தான், ஆசிரியர் குறிப்பு எல்லாம் ஒன்று தான், நூட்குறிப்பு எல்லாம் ஒன்று தான். என்னென்னா கொஞ்சம் தகவல் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க புது புக்கில், பழைய புக்கில் தகவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். இதுதான் வித்தியாசமாக கண்டி, மற்றபடி வேறு எதுவும் மாற போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன மாறினா பாட்டுகள் மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. என்னென்னா, சில பாட்டுகள் அதில் கம்மியாக மாறுக்கலாம், இது வேறு பாட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் அதோட ஆசிரியர் பேர் நூற்குறிப்பு எல்லாம் ஒன்று, நூற்குறிப்பு எல்லாமே ஒன்று, ஆசிரியர் பேர் எல்லாமே ஒன்று. ஸோ அதை மறந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் புது புக்கு படிக்கணும் பழைய புக்கு 2 புக்குமே படித்தாகணும். அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1000 யானைகளை போரில் வேண்ட அரசனுக்கு படப்பிழைப்பு பரணி இலக்கியம், போருக்குரிய தெய்வமாக கருதுகிறது காளி, அமர் என்ற சொல்லின் பொருள்னா போர், 96 பிரிக்கு மிகதுன்னா 90 கூட்டல் 6, இதுதான் 96 சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா, இவங்க டிஎன்பிசியில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பழைய புக்கு தான் வரும், அது புது புக்கு தான் வரும். அவங்க எதுவுமே சொல்லலை. நம்ம புது புக்கு படிக்கணும் பழைய புக்கு படிக்கணும் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் பழைய புக்கும் படிங்க புது புக்கும் படிங்க, அதுதான் நல்லது. ஏன்னா பழைய புக்கு படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பழைய புக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு புது புக்கு படிங்க. ஏன்னா எதில் அதிகமாக கேட்க சொல்ல முடியாது. 50% சான்ஸாக இருக்குது. பழைய புக்கிலேருந்து கொஸ்டின் வரலாம், இல்லை புது அது பழைய புக்கிலேருந்து 50 கொஸ்டின் வரலாம், புது புக்கில் 50 கொஸ்டின் வரலாம், இல்லை பழைய புக்கில் 70, புது புக்கில் 50, 30 அப்படி எதுவும் மாறி வரலாம். பரணி இலக்கியம் ஏற்படுனா சைங்கூட எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். இது போல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் நிறையவே டிஎன்பிசிலேருந்து கேட்டு வராங்க. அப்படியே நம்ம மேக்ஸ் கொஷின் பார்த்தோம். அதனால் நீங்கள் தமிழ் படிக்கணும் கட்டாயம், பழைய புக்கும் படிக்கணும் புது புக்கும் படிக்கணும். அதை மனசில் வச்சு படிங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.